வணக்கம். திமுக ஒரு பழைய பேப்பர், அண்ணா திமுக வேஸ்ட் பேப்பர். இன்றைய தேவை டிவிகே அரசியல். இதுதான் நம்முடைய தலைப்பு. திமுக பழைய பேப்பர்னு சொல்கிறதுனுடைய காரணம், இது மூன்றாவது தலைமுறை. பேரறிஞர் அண்ணா, அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள், அதாவது கலைஞர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு ஒரு தலைமுறை, ரெண்டாவது ஸ்டாலின் அவர்கள், இப்போ உதயநிதி ஸ்டாலின், மூன்றாவது தலைமுறைக்கு வந்துட்டோம். இப்போ எப்படி இருக்குது திமுக அரசியல்னா, காலையில் 9 மணிக்கு டீ கடைக்கு போகிறோன்னு அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது அங்கே ஒரு நியூஸ் இருக்கும். நேற்றைய தினம் கள்ளக்கடத்தல் கும்பலை காவல்துறை கைது செய்தது அப்படின்னு இருக்கும். அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை தான் நேற்று சாயந்தரம் 6 மணிக்கே நம்ம செல்லில் பார்த்துட்டோமே அப்படின்னா, அதாவது நியூஸ் பழைய நியூஸ் ஆகிடுச்சு. அதுபோல் பெரியார் காலத்தில் 60-70 காலத்தெல்லாம் பார்த்தோம்னா, அப்போ இருந்த தலைவர்களுக்கும் அப்போ இருந்த மக்களுக்கும் அன்றைய இளைஞர்களுக்கும், இப்போ இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா வடை, பாயாசம், சிக்கன் 65, பிரியாணி இது மாதிரி சாப்பிட்ற இளைஞர் என்னுடைய தாத்தாவுக்கு பழைய கஞ்சி கிடைக்கிறதே கஷ்டம். அந்த பழைய கஞ்சிக்கே போட்டி இருந்தது. அப்போ பண்ணையார்கள், காங்கிரஸ், ரைஸ் மில் ஓனர்கள், நில உடைமையாளர்கள், கூலி தொழிலாளர்களை ஜாதி என்கின்ற அடக்குமுறை, இதையெல்லாம் பெரிய அளவில் பட்டினி போராட்டம், இதையெல்லாம் சந்தித்த பெரியார் கோட்டீஸ்வர வாழ்க்கையை துறந்து பெரியார் உருவாக்கிய அந்த தீக அமைப்பு, அதில் பங்கேற்ற பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள், 50 தலைவர்கள் அப்படின்னு ஏராளமான தலைவர்களை சொல்லிகிட்டே போகலாம். இவங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவாக காங்கிரஸிடம் இருந்து அன்னைக்கு திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், அந்த வரலாறுக்குள்ளே போகணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் இது. நம்ம சுருக்கமாக சொல்லணுன்றதுனால, இது மாதிரி போராடி பெற்ற அந்த சுதந்திரம், இந்திய சுதந்திரம் என்பது வேறு, திராவிட தமிழர்கள் அன்னைக்கு பெற்ற சுதந்திரம். அன்றைக்கி தான் பர்மாவுக்கு வேலை தேடி போனோம், அன்றைக்கி தான் பம்பாய்க்கு வேலை தேடி போனோம், அன்றைக்கி தான் வடநாடு பூரா வேலை தேடி போனான் தமிழன். காரணம், இங்கே வளர்ச்சியே கிடையாது, அடிமை, கொத்தடிமைத்தனம். உழைக்கிறவன் உழைச்சிட்டே இருந்தான், உணவு தான் அவனுக்கு கூலியே. அந்த உணவு கூட பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டு மிச்சம்தான். இது என்ன போல் என்ன போன்றவர்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த 3 தலைமுறைக்கு முன்னாடி 70, 60, 80 காலகட்டத்தில் சந்தித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அதை சொல்லி தரலை. நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டுன்னு அதை சொல்கிறதுக்கும் இன்றைக்கி பெரியவங்களாம் யாரும் இல்லை. அவங்கெல்லாம் காலம் சென்று சம்மதி ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் அவர்கள். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி திமுகவில் இருக்கிற பெரிய அளவில் எல்லாமே மாவட்ட செயலாளர்லாம் சிற்றரசர்கள் போல், அந்தந்த மாவட்டத்தில் நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆளையும் பேரை சொல்லிடலாம். ஒரு 4-5 பேரை சொல்லிட்டோம்னா தப்பாயிடும். ஆனால் எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகி மொத்தமாக அப்படி தான் இருக்காங்க. இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க மட்டும் என்ன சம்பாதிக்கல அப்படின்னு கேட்கலாம். பணம் சம்பாதிச்சாலும் கூட அந்த திராவிட கொள்கையை விடாமல் போராடிட்டு இருக்காங்க பற்றியா. இது ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் இந்த உணர்வு இருந்தால் இன்றைக்கி திமுக பின்னடைவு அடைஞ்சிருக்காது. தோல்வின்லாம் நான் சொல்ல மாட்டேன். திமுக தோல்வி அடையலை, இந்த முறை பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்தந்த மாவட்ட செயலாளர் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். காரணம், மீண்டும் திரும்ப சொல்கிறோம், நீங்கள் பழைய அந்த கஷ்டப்பட்ட அந்த வரலாறை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்து போக தவறிடுச்சு திமுக அரசுன்னு தான் சொல்லலாம். திமுக பின்னடைவுக்கு ஏகப்பட்ட காரணம் சொல்கிறாங்க. முன்னாடி ஆட்சி ஆண்டிருக்கிறப்போ நாட்டு வளர்ச்சியை தான் அவர் சந்தித்தார், சில போராட்டங்களை அவர் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குனாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. இன்றைய இளைஞர்களுக்கு நம்மளுடைய திராவிடம் என்றால் என்ன, தமிழன் என்றால் என்ன, அன்னைக்கு பேசுனாங்க கரிகால சோழன், ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த வசனம்லாம் பேசி இப்படி தான் நம்ம தமிழன் என்கின்ற தனி அடையாளம். இந்த தனி அடையாளத்தை அன்றைக்கி பேசணும்னா வறுமையில் அதை ஏற்றுக்கணும், அதை படித்தா அதன் வழி போராடி அந்த இழக்கத்தினுடைய வழியில் இளைஞர்கள் ஒன்றிணைந்த காரணத்தினால திமுக, அதிலிருந்து பிரிஞ்ச அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சியில் வந்தாங்க. இன்றைய திமுக அந்த பழைய வரலாறு
மீண்டும் இளைஞர்களுக்கு மாவட்டந்தோறும் அந்த வரலாறை சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்குது. நான் வழியில் கூட சில பேப்பரை நிகழ்ச்சி பார்த்தோம். அதில் மீண்டு வருவோம் மீண்டும் வருவோம் என்கின்ற தலைப்பில் எல்லா இடமும் பேனர் இருக்குது. நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இளைஞர்களை மீட்டெடுப்போம் மீண்டும் வருவோம், தமையனை மீட்டெடுப்போம் மீண்டும் வருவோம், திராவிட இளைஞர்களை மீட்டெடுப்போம் மீண்டும் வருவோம். இந்த கோஷத்தோடு அதை நிறைவு செய்து அடுத்து நம்ம வேஸ்ட் பேப்பர் அதிமுகன்னா கண்ணுக்கு கூட பார்க்குறோம்ல. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி அவர் உருவாக்கிய ஒரு சகாப்தம் இரட்டை இலை சின்னம், அதை மீண்டும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அதை புதுப்பிச்சு மீண்டும் மக்களிடத்தையே கொண்டு வந்து பாதுகாத்தார். இன்றைய நிலையில் படு கேவலமாக இருக்குது. அதிமுகவில் நின்று அந்த இரட்டை இலையில் ஜெயித்த எம்எல்ஏலாம் தன்னுடைய தொகுதியை ராஜினாமா செய்துட்டு டிவிகே என்கின்ற அரசியல் புரிதலே இல்லாத ஒரு கட்சியில் போய் தங்களை இணைச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை என்பது வேஸ்ட் பேப்பராக மாறிவிட்டது. இன்றைய தேவை டிவிகேன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுதாங்க இப்போ நடந்துகிட்ருக்கு. டிவிகேவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு நேரடியாகவே பிஜேபி அரசனுடைய ஆலோசனையின் பேரில் தான் இது நடக்குது. எவ்வளவு சாமர்த்தியமாக அது இல்லை. நாங்கள் பிஜேபி என்பது எங்களுக்கு கொள்கை எதிரி, அதிமுக என்பது ஊழல் கட்சி, திமுக என்பது தீய சக்தின்னு பேசின அந்த டிவிகேவனுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணார், அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல. எந்த கட்சியை ஊழல் கட்சின்னு சொன்னாரோ அந்த ஊழல் கட்சி, அதாவது இந்த எல்லா கட்சியும் புறக்கணித்து பொது ஜனங்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும், அது விஜய் அவர்களாக வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பெரிய அளவில் மக்கள் டிவிகேவை ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. இவர் எப்போ அதிமுகவில் இருந்தவங்க அத்தனை பேருமே கூட்டமாக வராங்க, அவங்கள இவர் சேர்த்துட்டாரு. தீய சக்தின்னு விமர்சனம் பண்ணதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் அவங்களையும் இணைச்சிக்கிட்டு தான் இவர் ஆட்சி அமைச்சிருக்கார். இப்போ அவங்கள ஆட்சியிலே இடம் கொடுத்துருக்கார். காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் ஆட்சியிலே பங்கு கொடுத்துட்டார். அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன தீய சக்தியில் தானே அவங்க இருந்தாங்க. நீங்கள் சொன்ன ஊழல் கட்சியிலேருந்து எல்லாரும் ஆயிரமாக ஒவ்வொரு நாளும் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்போது தீய சக்தியும் ஊழல் சக்தியும் மதவாத சக்தி பிஜேபி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்துக்கின பிறகு நீங்கள் யார்? இப்போது களவும் அனைத்தும் ஒன்றாய் இணைந்த கலவை, அதாவது தீய சக்தி, ஊழல் சக்தி, மதவாத சக்தி, இது எல்லாத்தையும் ஒன்றா இணைஞ்சு இந்த தூய சக்தியை பசுந்தோல் போர்த்திய புலி என்கின்ற வடிவத்தில் உருமாறிவிட்டது. இப்போ தமிழக மக்கள் எல்லாருமே மண்டை போட்டு சொரிஞ்சுக்கிறாங்க. நம்ம யாருக்கு வாக்களித்தோம், எந்த கட்சி இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது, தலகையாக மாறிடுச்சே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வேதனைப்படுவதை நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியுது. நம்ம கிட்ட சிலர் பேசும்போது கூட சொன்னாங்க, நம்ம ஒன்று நினச்சோம் நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் புலம்புறாங்க. ஆனாலும் ஒரு மாதம்தான் கடந்துருக்குது. முழுமையாக இந்த ஆட்சியை இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போன்ற நிலைமையில் தான் மக்கள் இருக்காங்க. ஆனால் பஞ்சாயத்து எலெக்ஷனில் இது என்னான்று தெரிஞ்சிடும். ஏன் இன்றைய தேவைக்கு இந்த அரசு அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால், முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி மத்திய அரசு காட்ட இது அது மத்திய அரசு போகிற போக்கிலேயே போயிட்டு அந்த அந்த ஆட்சியிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு சேரக்கூடிய அந்த நிதியெல்லாம் வர வச்சு ஒரு தெளிவான அரசியல் பண்ண போகிறாரா, அல்லது இங்கேயே பல சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை நம்ம பேச வேணால் காலம் போக்கில் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஒன்று மட்டும் உண்மை, மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்த மக்களுக்கு இந்த அரசு திருப்திகரமாக இல்லை. எல்லா அரசியலையும் விட பார்த்துட்டோம், இந்த அரசியல் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்த மக்களுக்கு ஒன்றுமே புரியாத ஒரு அமைதியான சூழ்நிலை தான் மக்கள் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. தொடரும்.